ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். எல்லாருக்கும் வந்து தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. நான் வந்து இதுதான் கோலப்படை. இது வந்து விடிய காலம்பரை போட்டதால் வந்து யாரும் வந்து எடுக்க முடியல. நான் ஃபுல்லாக போட்டுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது தாங்க வந்து எங்கள் பாரம்பரியம். இப்படி தான் பிள்ளையார் பிடிச்சி விளக்கு கொளுத்தி வச்சு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொங்கல் பானையை வந்து பற்ற வைப்போம். மரக்காவில் வந்து காய்கறி நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அதில் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எடுக்கிறது. இதுதான் எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாசலில் தான் வந்து குழி நோண்டுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாசலில் குழி நோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வாசலில் இப்போ இந்த வருஷம் அடுப்பு கறி நம்ம எடுத்து அடுப்பு கறினா அது உள்ளே நாங்கள் வெறுகுல தானே பொங்க வைப்போம். அந்த கறியை எடுத்து அதுக்கப்புறம் தான் அடுப்பை வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து அடுப்பு கட்டை இதேமாரி வந்து நாங்கள் வந்து 5 கல் 2 கல்லாக வச்சு 5 அடுப்பு வந்து கட்டிப்போம். அப்புறம் தான் பொங்கல் வைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சர்க்கரை பொங்கலுக்கு, ஒன்று வந்து வெண்பொங்கலுக்குங்க. நம்ம நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து குளிகையில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். பொங்கல் படைக்கிறது வந்து 10:30 மணிக்கு மேலே வந்து படைத்தோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் பால் பொங்கிடுச்சு. உங்கள் வீட்டில் பால் பொங்கிச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சர்க்கரை பொங்கல், ஒன்று வந்து வெண்பொங்கல். இதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனா என்னான்னு தெரியல. ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அரிசி போடுவோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹெல்ப் எனக்கு உட்காந்துக்கிட்டு கூலியெல்லாம் வந்து முன்னொரு வாட்டி அங்கே வேலை செய்வோம், இங்கே வேலை செய்வோம், இப்படி ஓடிட்டுருப்போம். இந்த வருஷமாக எல்லோரும் வந்து கும்பலாக இருந்தோம். ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்காக அங்கே தண்ணி இறக்கியா இல்லைன்னா வேறு எங்கேயாவது கரும்பு வாங்க அப்படி இப்படின்னு போயிடுவார். இந்த வாட்டி எல்லாத்தையும் சீக்கிரமாக முடித்ததால் எங்கள் கூட பொங்க வைக்கிறப்ப உட்காந்து இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு வந்து நாங்கள் எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வந்தோம். நான், எங்கள் அண்ணி, எங்கள் ஓப்படியா மூணு பேரும் இதேமாரி போய் நான் இவ்வளோ நாளாக வந்து சில்வர் குண்டில் தாங்க வச்சேன். இப்போ தான் வந்து போய் பித்தளை குண்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து சில்வர் குண்டு வந்து வைக்கலாம், இருந்தாலும் பித்தளை குண்டு எல்லோரும் பொங்குறாங்களே நம்ம பொங்க முடியலன்னு இருந்தது. ஆனால் போயிட்டு ஏதோ நம்ம எப்படி சொல்கிறது, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம் சின்ன சின்னதாக. இதே போதும், ஏன் சாப்பாடுக்கு செஞ்சு நிறைய வேஸ்ட்டாக தாங்க போகும். இதுவே ஏன்னா இங்கே வந்து எல்லோரும் வந்து பாசு பொங்கல் வந்து விடுவாங்க. எங்கள் அம்மா ஊர்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தான் வந்து விடுவாங்களா. அவங்க எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் பெரும்பாலும் செய்வாங்க. நாங்கள் எல்லாம் போய் தட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் வந்து எல்லா வீட்லேயும் செய்கிறாங்க. அங்கே எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தான் வந்து செய்வாங்க. அப்புறம் பொங்கினதுக்கப்புறம் இது வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டது. இதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு அப்புறமா இறக்கிற வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கடலப்பயிறு இருக்கிறது தான் வந்து சர்க்கரை பொங்கல், அங்காண்ட இருக்கிறது தான் வெண்பொங்கல். அது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், வெல்லம் சீவலாம் இல்லை, எப்படியா இருந்தாலும் அந்த சூட்டில் கரைஞ்சிட தானே போகுது அப்படின்ட்டு தட்டியே போட்டுக்கிட்டேன். சில பேர் காய்ச்சி வடிகட்டி ஊற்றுவாங்க. நான் அந்தமாரி செஞ்சது பழக்கம் இல்லைங்க. வேணால் வந்து நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுமாரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் அப்படியே தான் வெல்லத்தை போட்டேன். ஆனால் அழுவு போல் வந்துருந்தது. ஏதோ பரவாயில்ல, நல்லா இருந்தது. பாருங்கள், கிண்டும் போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நெய்லாம் ஊற்றி இறக்கிட்டேன். இறக்கினதுக்கப்புறம் பாருங்கள், எங்காண்ட வந்து ஒன்று வந்து வெண்பொங்கல், ஒன்று வந்து சர்க்கரை பொங்கல் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. இப்படி தான் வந்து வச்சு படைப்போம் நாங்கள் வெளில. இன்னுமே 3 இலை போட்டு ஒரு 2 பக்கம் வந்து வெண்பொங்கல், ஒரு பக்கம் சர்க்கரை பொங்கல். எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி பொங்கலுங்க. உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல்